அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 116 171 வரை இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபைனல் மார்க் லிஸ்ட். இந்த மார்க் லிஸ்ட்டு ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு போயிருக்கிற மாணவர்கள், நேர்காணல் முடிச்சுட்டு போயிருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டிலேவாகவே வந்திருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறம் இன்னும் வரக்கூடிய இந்த செலக்டட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யார் யாரெல்லாம் பணிக்கு தேர்வானவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கூடிய சீக்கிரம் இந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போது இதில் இந்த லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் மார்க்கை ஒரு செக்யூர் மார்க் வந்திருக்குது, இந்த செக்யூர் மார்க்குக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் எழுத்து தேர்வு அப்படின்னு ஒன்று எதிர்கொண்டிருப்பீங்க ஒரு 100 மதிப்பெண்களுக்கு. அதுக்கு பிறகு 70 மதிப்பெண்களுக்கு ஒரு செய்முறை தேர்வு எதிர்கொண்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 மதிப்பெண்களுக்கு நேர்காணலை எதிர்கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து நீங்கள் டோட்டலாக எவ்வளோ மார்க் வரீங்க, எவ்வளோ மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இதில் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அப்படின்றதுனால, மாவட்டங்களினுடைய கீழமை நீதிமன்றம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நீதிமன்றத்தினுடைய அந்த வரையறைப்படி, அதாவது இடஒதுக்கீடு மற்றும் முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையை அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய மார்க்கை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண எல்லாரோட மார்க் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10th தரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 10ஆம் வகுப்பு தரத்தில் எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து சில பேரை வந்து நாங்கள் அதாவது மார்க் எவாலுவேட் பண்ணல, ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கூட சொல்லியிருந்தாங்க. இதுலலாம் அப்படி சொல்லாமல் எல்லாரும் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7699 பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய மார்க் லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் கடைசியாக ப்ராக்டிக்கலுக்கோ இன்டர்வியூக்கோ போகலை அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு வந்து ஆப்சென்டிசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் இதில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருடைய ரோல் நம்பரையும் பார்க்க போகிறதில்ல, ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் பேரோட இதை பார்த்துட்டு ஸோ அடுத்தது இந்த மாதிரி மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் வந்து மார்க்கில் பிலோவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனம் தளராமல் அடுத்த துறை தேர்வுகளுக்கு தயாராக வாய்ப்பை தேடிக்கோங்க. ஸோ இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 116 71 வரை இருக்கிறதுக்கு இப்போது ஒரு மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. Secured mark by the candidates in the common written examination. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது ஒரு 70 மார்க்குக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ், இது வந்து ஒரு 30 மார்க்குக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 200 மார்க்கை கால்குலேட் பண்ணி 200க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய போஸ்டிங்ஸை நம்ம வந்து எடுக்க முடியுமா முடியாதாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எல்லாருக்கும் வந்திருக்குது. காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ், கார்டனர்ஸ், வாட்ச்மேன் அண்ட் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, வாட்ச்மேன் கம் மசால்ஜி, ஸ்வீப்பர் கம் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர் விமன் அண்ட் மசால்ஜி இன் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. இதோட மார்க் லிஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோடது எதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் 7699 பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு 2-3 பேஜஸை வச்சு மட்டும் நம்ம இதை பார்ப்போம். ஸோ மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் 100க்கு 91 மதிப்பெண் இவர் எடுத்திருக்கிறாரு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்கிறவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுன்றது 70க்கு நடத்தினாங்க. ஸோ 70க்கு இவங்க 37.5 எடுத்திருக்கிறாங்க. இவங்க பாருங்க 70க்கு 50.5 எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஸ்கில் டெஸ்ட்டில் சிலர் வந்து அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்க வைவா வாய்ஸில் 30 மார்க் தர வேண்டியது இருந்துச்சு. ஸோ 30க்கு 17 ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்க, 12 ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்க. சில பேர் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வந்து நல்லபடியாகவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண குறைவான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு பாருங்க இங்கே ஸ்கோர் வந்து ரிட்டன் எக்ஸாமில் குறைவாக தான் இருக்குது, பட் ஆனால் அவங்க ஸ்கில் டெஸ்ட்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, வைவாவிலையுமே ஓரளவுக்கு பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமில் ஹையஸ்ட்டாக தான் இருக்குது,
பட் ஆனால் ஸ்கில் டெஸ்ட் வைவா வாய்ஸ்ல குறைவானதுனால டோட்டல் வந்து குறைவாயிருக்கு. இவங்க டோட்டல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ 140ல ஒருத்தர் இருக்கிறாரு, 150 அபோவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இப்படி நீங்க உங்களோட மார்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் ரிட்டன் எக்ஸாமை மட்டும் வச்சு இந்த போஸ்டிங் வழங்குறது கிடையாதுங்க. இந்த போஸ்டிங்ல ஸ்கில் டெஸ்ட் வைவா வாய்ஸ்லையும் மார்க் எடுக்கிறத வச்சு தான் என்ன பண்றாங்க, ஓவரால் மார்க் வச்சு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த ஓவரால் மார்க்கு அதிகபட்சமா யார் யார் எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 140 அபோவ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பார்டர் அப்படின்றது ஒரு 139 அப்படின்னு வரைக்கும் வருது. அதுலயுமே ஒரு சில பேருக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல அந்த போஸ்டிங் அந்த இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மசால்ஜி கார்டனர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, சில பேர் அப்ளை பண்ணாம கார்டனருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ கார்டனர் வேண்டான்றவங்க அப்ளையே பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 139 கூட வாய்ப்பு இருக்கலாம். அது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டோடைய ஹையஸ்ட் மார்க்கை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு 100 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேர்த்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு 30 பேர் மட்டும் தான் கார்டனருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, 30 பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு, 30 பேர் வாட்ச்மேனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாட்ச்மேன் ஹையஸ்டா இருக்கிறவர் எங்க வரமாட்டாரு அப்படின்னா, இந்த வாட்டர்மேனுக்கு வரவே மாட்டாரு, இல்லைன்னா கார்டனருக்கு வரவே மாட்டாரு. ஸோ கார்டனர்ல ஒருத்தர் வந்து 140 தான் இருக்கிறாரு, 135 தான் இருக்கிறாருன்னா கூட அவருக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 170 150 அபோவ் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சேம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க, கார்டனர் அப்ளை பண்ணலன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் காம்படிஷன் இருக்காது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க 135 எடுத்திருந்தா கூட போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த போஸ்டிங்ஸ்லாம் நிரப்ப போறாங்களே தவிர, இங்க உங்களோட ஹையஸ்ட் மார்க் இன்னொருத்தரோட கம்மியா இருக்குன்னு கம்பேர் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லைங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டப்போ அவங்க இந்த வேக்கண்ட்டுக்கு ஃபுல் பண்ணியிருந்தாங்களா, அப்போனா அவங்க நமக்கு காம்படிஷன் கிடையாது, நாம இதுக்கு தான் ஃபில்அப் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனாலே உங்களுக்கு பெட்டரா இருக்கும் சான்சஸ். ஸோ அந்த மாதிரி தான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த லிஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன உறுதியா சொல்ல முடியாதுன்னா, யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் வரும் வராது இந்த மார்க் லிஸ்ட்டை மட்டும் வச்சு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 140 அபோவ் அப்படின்னாலே ஓரளவுக்கு பெட்டர் ஸ்கோருங்க. ஸோ அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பெட்டர் ஸ்கோர் 140 அபோவ். ஏன்னா 140 அபோவ் கொஞ்சம் குறைவான மெம்பர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 151 160s எல்லாம் நெருங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். பார்க்கலாம் எங்கேயாவது 160 வரைக்கும் வராங்களா அப்படின்னு பார்க்கலாம். இன்ன வரைக்கும் 160 அப்படின்றத நம்ம இன்னும் கண்ணில் படலை. இருங்க பார்த்துட்டே வருவோம், எங்கேயாவது 160யாவது படுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம நகர்த்தி இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பேஜஸ் வந்திருக்கிறோம். இந்த 7 பேஜஸ்ல 150 அபோவ் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க, 159 வந்திருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்குலாம் வந்து கம்பல்சரி போஸ்டிங் உண்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 160 அபோவ்லாம் அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக உங்களுக்குலாம் போஸ்டிங் இருக்கு. இங்கே பாருங்க 166 இருக்கு பாருங்க, இந்த நம்பரை பாருங்களேன். அப்போ இவங்களுக்குலாம் கன்ஃபார்ம் போஸ்டிங், இது யாரு நம்பர்னு தெரியல, பட் ஆனால் இந்த நம்பருக்கு வந்து கன்ஃபார்ம் போஸ்டிங் உண்டு. எல்லாத்துலேயும் ஹையஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்க பாருங்களேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். எப்படின்னாங்க, இப்போ 100 மார்க் ரிட்டன் எக்ஸாம் வச்சிருக்காங்க, நாமெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம், இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா 92, 8 மார்க் தான் கம்மியாக எடுத்திருக்கிறாரு. ஸோ 70 ப்ராக்டிக்கல் வச்சிருக்கிறாங்க, ப்ராக்டிக்கல்லி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ 53 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது இன்டர்வியூ பேனல்ல 30 மார்க்குக்கு இவங்களுக்கு 21 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ஹையஸ்ட். அதாவது ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா 21 வராங்க. ஆனால் ப்ராக்டிக்கல்ல இவர் பண்ண ஸ்கோரை பாருங்க, நிறைய பேர் பண்ணல. இவரெல்லாம் பாருங்க ரிட்டன் எக்ஸாம்ல 93 இவங்களை விட ஹையஸ்டாக தான் எடுத்திருக்கிறாரு. பட் ஆனால் ப்ராக்டிக்கல்ல அவங்களோட கொஞ்சம் கம்மியாயிட்டாரு, ஒரு 8 மார்க் கம்மியாயிட்டாரு. ஸோ அங்கே தான் இவரை வந்து அவர் டிஃபீட் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால நீங்கள் அடுத்த முறை தேர்வுகள்லாம் இது மாதிரி வரும்பொழுது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, கோர்ட் நீதித்துறை வந்து இந்த முறை இந்த ரிசல்ட்டை வந்து இவ்வளோ டிலே பண்ணுறதுக்கு ஒரு போன மாதம் வரைக்கும் ஒரு காரணம் இருந்ததுங்க. அது என்னன்னா, இந்த மே மாதம் முழுவதுமே நீதிமன்றம் விடுமுறையில் இருக்கும். ஸோ அதனால வந்து டிலே பண்ணாங்க. ஸோ ஜூனில் போடுவாங்கன்னு நம்ம கடந்த முறையே சொல்லியிருந்தோம். இப்போ ஜூன் எண்டுக்குள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம், அது மாதிரியே போட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் அடுத்தடுத்து இது மாதிரியான நீதித்துறை தேர்வுகள் வரும் பொழுது இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன நடந்ததுன்றது ஞாபகம் இருக்கும். அடுத்த முறை எந்த ஒரு ஃபெயிலியரும் நடக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து இந்த எல்லா ப்ராசஸையும் தாண்டினோம்னா டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே போஸ்டிங்கில் வந்து உட்காந்துடலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கடைசி பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்.
ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கடைசியாக என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ வைவா வாய்ஸில் யாராவது, ஸோ இதுதான் வைவா வாய்ஸோட மார்க் இல்லையா? ஸோ இந்த வைவா வாய்ஸில் யாராவது 12 மார்க்கு எடுத்திருந்தா அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் லெஸ் தென் 12 அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, நாட் குவாலிஃபைடு ஃபார் ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகாது அப்படின்னா 12க்கு கீழே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு எங்கேயாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பார்ப்போங்க. பாரு, ஃபைனலாக 12 வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நல்லா தான் இங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே 12 வந்துருச்சு. ஸோ ஆனால் குவாலிஃபை தான் அவங்க. இங்கே பாருங்க 11 வந்துருச்சுங்க. இந்த ரோல் நம்பர் மட்டும், இந்த ரோல் நம்பர் யாராவது கோச்சிக்காதீங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். என்னன்னா இவங்க நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில். ப்ராக்டிக்கல் ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இன்டர்வியூவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 30க்கு 12 எடுத்தால் தான் அவங்கள வேல்யூ பண்ணுவாங்க இவங்களெல்லாம். ஸோ பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 11 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க இந்த மாதிரி 11 வருது அப்படின்னா அவங்க வந்து நாட் குவாலிஃபைட், அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை, உங்களோட டோட்டல் எவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக இந்த 7699 பேருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விரைவாக, அதாவது இந்த வாரமே கூட அல்லது அடுத்த வாரத்துக்குள்ள டெஃபினட்டாக வந்து இந்த 7699 பேர்த்திலிருந்து ஒரு 2000+ போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்ட் விட்டுருந்தாங்க. அதில் வந்து 10th லெவல் போஸ்டிங் சில போஸ்டிங்ஸ் ஃபில்லப் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1000 சொச்சம் போஸ்டிங்கில் இந்த 7699 பேரை ஃபில்டர் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது அதில் இதே மாதிரி தான் யார் யாரோட நம்பர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன வேக்கண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் மட்டும் உங்களோட ரோல் நம்பர் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒருவேளை சில பேருக்கு பேர் வராமல் போகலாம் இல்லையா? ஸோ அப்படி வராமல் போகும்போது அதுக்காக வருத்தமும் படாதீங்க. ஸோ இந்த துறை தேர்வுகளை நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா மற்ற துறை தேர்வுகள் மாதிரி அணுகாமல் இதுக்கு வந்து வேற வகையான, அதாவது ரிட்டன் எக்ஸாமில் எல்லாருமே நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேனல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த மாதிரி இன்டர்வியூ பேனல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து இன்னும் ஹை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சியெல்லாம் நாங்கள் வந்து கடைசியாக வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் நம்மளுடைய பயிற்சி மையத்திலேருந்து எவ்வளோ மாணவர்கள் செலக்ட் ஆகிருக்காங்கிறதோடைய வீடியோவை அடுத்த போஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.